வந்து எல்லாரும் பார்த்து வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. அந்த ஸ்னேகா தான் எல்லாமே பிளான் பண்ணி இப்படி பண்ணியிருக்கா, அவள் பணம் இருக்க திமிரில் தான் இப்படிலாம் பண்ணுறா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே வந்து சிவா வராது. சிவா பார்த்துட்டு, சிவா பாருப்பா சிந்து இப்படி பண்ணியிருக்காங்க, நீ கேட்க மாட்டியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்னபூர்ணி அதுக்கு சிவா அமைதியாக இருக்கு. என்ன சிவா அமைதியாக இருக்க அப்படின்னோடனே, நான் அவள் பண்ண வேலைக்கு அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்கிறாரு. அதை கேட்டு அதிர்ச்சியடைய அன்னபூர்ணி, என்னப்பா நீ இப்படி சொல்கிற, நான் எவ்வளோ சொல்லியிருப்பேன் எல்லாருக்கிட்டையும், அவள் போய் சொல்கிறா, உண்மை சொல்லலை, அவள் எந்த நாடகம் போகிறான்னு, ஆனால் யாருமே என்னை நம்பலைல்ல, இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லா உண்மையும் அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. சிந்துவை பார்த்துட்டு, நீ பண்ண வேலை எல்லாத்துக்கும் அனுபவிப்ப, இந்த தண்டனைலாம் உனக்கு தண்டனையே கிடையாது, இதுக்கப்புறம் கிடைக்க போகுது பாரு உனக்கு தண்டனை, அதுதான் பெரிய தண்டனை உனக்கு அப்படின்னு அதிர்ச்சியாக சிந்து பார்க்குறாங்க. என்னப்பா நீ கட்டின பொண்டாட்டி இப்பெல்லாம் பேசலாமாப்பா அப்படின்னு, யாருக்கு யார் பொண்டாட்டி, இவளெல்லாம் என்னால் மன்னிக்கவே முடியாது, இவளெல்லாம் பொண்டாட்டியே என்னை ஏற்றுக்கவும் முடியாது பெரியம்மா, தயவு செய்து இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் அமைதியாகவே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும், இந்த உண்மை எல்லாம் தெரிஞ்சால் நீங்களே இவளை வந்து வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு இங்கே விட்டுட்டு போயிடுவீங்க, கண்டிப்பாக கூட்டின்னு போக மாட்டீங்க அப்படின்னு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாரும். என்ன மாப்பிள்ளை நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, சிந்து உங்களை நம்பி தானே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இப்படி பேசலாமா, சிந்து ஒரு பாவமாக அறியாதவ, அவர் ரொம்ப நல்லவ மாப்பிள்ளை, இப்படிலாம் பேசாதீங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோட அப்பா சொல்கிறாரு. மாமா உங்களுக்கு எதுவுமே தெரியல மாமா, உங்கள் பொண்ணுன்றதால தான், ஒரே காரணத்துக்காக தான் நானும் மன்னிக்கலாம்னு நினச்சேன், ஆனால் இவ திருந்துற மாதிரி இல்லவே இல்லை, இஷ்டத்துக்கும் இவ ஆட்டம் போடுறா, இப்போ வரைக்கும் என்னை கெட்ட பேர் ஆக்கி வச்சுருக்கா, எங்கே போனாலும் எனக்கு கெட்ட பேர் எதனால், இவளால் தான், இவ கிரிமினல் மாமா, இவ நல்ல பண்ணி நீங்கள் தயவுசெய்து நம்பாதீங்க அப்படின்னு. என்னம்மா அப்படி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சிந்துவோட அம்மாலாம் பேசுகிறாங்க. உடனே வந்து யார் என்ன சொன்னாலும் சரி, சிந்து இப்படிலாம் வந்து பண்ணியிருக்க மாட்டா, அவள் மேலே ஆக்ஷன் நீங்கள் எடுத்துருவீங்களா, அது நடக்குமா, சட்டம்னு ஒன்று இருக்குது, அந்த ரூல்ஸ் எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி வந்து சொல்கிறாங்க. பரவாயில்லைங்க, இருந்துட்டு போட்டோம் உங்கள் ரூல்ஸு உங்களுக்கு, ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து சிந்து என்னென்ன தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாம் நிரூபணம் ஆகிடும், அப்போ தானே நீங்கள் எல்லாம் என்ன மூஞ்சி எங்கே வச்சுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, மகாவோட தம்பி வந்து மகாவோட தம்பி பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பைரவி செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. பைரவி நீ அமைதியாக இருமா, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம வந்து அன்னபூர்ணி, அடுத்து அன்னபூர்ணி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் சிந்து எந்த தப்புமே பண்ணல, வேணும்னே அந்த பொண்ணு வேணும்னு பிரச்சனை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, என்ன ஏதுன்னு நாங்கள் விசாரிக்காமல் யாரையும் அரெஸ்ட் பண்ண மாட்டோம், எல்லாம் விசாரித்து தான் அரெஸ்ட் பண்ணோம், அங்கே இருக்கிற ஜனங்க எல்லாமே வந்து சிந்துக்கு அகேன்ஸ்டாக தான் சொல்கிறாங்க, சிந்து தப்பு பண்ணியிருக்கா, இந்த உண்மையிலேயே வந்து மலைக்கோட்டில் கல்யாணமே நடக்கலை அப்படின்னு ரேகா சொல்கிறாங்க. அதுக்கிட்ட அதிர்ச்சி அடைகிறாங்க அன்னபூர்ணி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே வந்து ரேகா வந்து எல்லா இதோ சொல்கிறாங்க. இவ பொய் சொல்லியிருக்கா, உண்மையிலேயே மலைக்கோட்டையில் கல்யாணம்னு எதுவும் நடக்கவே நடக்கலை, இவ வேணும்னே வந்து இந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்கா, சிவாவை அடைக்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு எல்லாம் அதிர்ச்சி, இதுக்கெல்லாம் என்ன சாட்சி, எந்த சாட்சியும் இல்லாமல் எப்படி நீங்கள் இப்பெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கேட்குறேன். சாட்சியா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கையும் களவுமா சிந்து மாட்ட போகிறத நீங்கள் எல்லோரும் பார்க்க தானே போகிறீங்க, சாட்சியெல்லாம் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் ஆடி தான் போக போகிறீங்க, அதுக்கப்புறம் யார் என்ன பேச போகிறீங்கன்னு பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு. என்ன சாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் கோயிலேருந்து அவங்க தான் சாட்சி, கோயிலில் இருக்கவங்க எல்லாருமே நாங்கள் வர வச்சுருக்கோம், இப்போது எல்லாருமே வந்து சிந்துக்கு அகேன்ஸ்டாக சாட்சி சொல்லுவாங்க, ஏன்னா எங்ககிட்ட ஆல்ரெடி வாக்குமூலம் அவங்க கொடுத்துட்டாங்க, அதனால் சிந்து வந்து என்ன தப்பு பண்ணியிருக்கானா, எப்படியாவது வந்து இந்த சிவா டாக்டர் அடையிறதுக்காக யோசித்து வந்து இந்த மாதிரி வேலையில் பண்ணி வச்சுருக்கா, அவங்க பொண்ணு நல்ல பொண்ணு இல்லைங்க அப்படின்னு ரேகா சொல்லணும்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. அவங்க அம்மா அப்பா என்னம்மா இவங்க என்னென்னமோ சொல்கிறாங்கன்னு சிந்து கிட்ட கேட்குறாங்க. அப்பா இவங்க சொல்கிறது எதையுமே நீங்கள் நம்பாதீங்கப்பா, இவங்க எல்லாரும் என் மேலே வீணே பழி போடுறாங்கப்பா, நான் அப்படிப்பட்டப்ப இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிந்து எப்பவும் போல் நடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அடிப்பாவே எப்படி நடிக்கிறா பற்றியா, உன் நடிப்பெல்லாம் இன்றைக்கி உன் கதை முடிஞ்சுது அப்படி சொல்லிட்டு மகா வந்து பார்க்குறாங்க. சிவா வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. ஓ இப்படியே நடித்து வந்து ஏமாத்திர நடிக்க, கொஞ்ச நேரத்தில் உன் சாயம் வெளுக்க போதுடி, என் பெரியம்மாவே உன்னை வேணான்னு சொல்ல போகிறாங்க, அந்த நேரத்துக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் அப்படி சொல்லிட்டு இருக்காரு.